بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وكما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா பொருளும் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு உரித்தாக்கி அவனது சாந்தியும் சமாதானமும் அன்பும் கிருபையும் அல்லாஹ்வுடைய இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறையை தமது வாழ்வில் நெறிபெறாமல் பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தொடக்கம் அத்துணை நல்லோர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று அவன் இல்லத்தில் அவனை வணங்கி வழிபடுவதற்காக அவனை நினைவு கூறுவதற்காக ஒரு கூடியிருக்கிற நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகுமா. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழல்களிலும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்று நடப்பதன் மூலம் அல்லாஹ்வுடைய விலக்கல்களை தவிர்த்து நடப்பதன் மூலமும் நம்மை நாம் தப்புவா செய்து கொள்ள வேண்டும் என்கிற உபதேசத்தை எனக்கு உங்களுக்கும் செய்தவனாக என்னுடைய உரையாடலும் செய்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, ஹிஜ்ரி 1448 ஆண்டினுடைய முதல் மாதமாக இருக்கக்கூடிய முஹர்ரம் மாதத்தின் 4வது நாளிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த முஹர்ரம் மாதம் மார்க்க ரீதியாக என்ன வழிகாட்டல்களை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்பதும் இந்த மாதத்தில் நடைபெற்ற வரலாற்று நிகழ்வுகள் என்ன என்பதையும் நாம் அறிந்து கொள்வதன் மூலம் நம்முடைய ஈமானை பலப்படுத்திடவும் நம்முடைய அமல்களை சீர்படுத்திடவும் ஒழுங்குபடுத்திடவும் அது வழியாக அந்த அடிப்படையில் இந்த முஹர்ரம் மாதம் தொடர்பான சில அறிமுகங்களை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த முஹர்ரம் மாதம் என்பது ஹிஜ்ரா என்று சொல்லப்படுகிற இஸ்லாமிய நாள் கணக்கீடு அல்லது ஆண்டு கணக்கீட்டினுடைய முதல் மாதம் ஆகும். மேலும் புனிதமிக்க மாதங்கள் என அல்லாஹ்வினாலும் அல்லாஹ்வுடைய தூதரினாலும் சிறப்பிக்கப்படக்கூடிய 4 மாதங்களில் ஒரு மாதம் ஆகும். அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இந்த 4 மாதங்களில் 3 மாதங்கள் தொடர்ந்து வரக்கூடியவை என குறிப்பிடுகிறார்கள். துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் என்கிற இந்த 3 மாதங்களும் தொடர்ந்து வரக்கூடிய, அடுத்தடுத்து வரக்கூடிய புனிதமான மாதங்களாகும். அவ்வாறு தொடர்ந்து வரக்கூடிய புனித மாதங்களில் 3வது மாதமாக இந்த மாதம் இருக்கிறது என்பதை ஹதீஸிலிருந்து நாம தெரிந்து கொள்ளலாம். ஐயாமுல் ஜாஹிலிய்யா கால மக்கள் இஸ்லாமிய நாட்கணக்கீடு உருவாக்கப்படுவதற்கு முன்னால் அரபுகள் தங்களது வருடங்களை எவ்வாறு கணக்கிட்டார்கள் என்று பார்த்தால், சரியான ஒழுங்கமைப்பு இல்லாமல் சூழல்களுக்கு ஏற்ப மாதங்களை கணக்கிட்டுக் கொண்டிருந்தார்கள். முஹர்ரம் தொடக்கம் துல்ஹிஜ்ஜா வரைக்கும் ஒழுங்குபடுத்தப்பட்ட மாத கணக்கீடோ வருட கணக்கீடோ ஒன்று கிடையாது. சூழலுக்கு தக்கவாறு, சீதோசனங்களுக்கு, காலநிலைக்கு தக்கவாறு மாதங்களை அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டார்கள். எந்த மாதம் கடும் சூடு நிலவுகிறதோ அந்த மாதம் தான் அவர்களுக்கு ரமதான் ஆகும். எந்த மாதம் கடும் சூடு நிலவக்கூடியதாக இருக்கிறதோ அந்த மாதத்தை அவர்கள் முஹர்ரமாக கணக்கிட்டார்கள், அவர்கள் ரமதானாக கணக்கிட்டார்கள். இப்படி மாதங்களை கணக்கிடுவதற்கு அவர்கள் இயற்கை காலநிலையை அடிப்படையாக கொண்டு வகுத்திருந்தார்கள். அதுல எந்த மாதம் முதலாவது, எந்த மாதம் 2வது என்பதில் வரலாறு ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒழுங்கமைப்பு இல்லை என்பதை புரிந்து கொள்ளலாம். அதுல ஒரு மாதமாகத்தான் முஹர்ரமை அந்த மக்கள் கருதி கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட பின்னால், இஸ்லாமிய ஆட்சி உருவாக்கப்பட்ட பின்னால், கடித போக்குவரத்துகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்பித்த பின்னால், அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து இந்த ஆண்டு கணக்கீடு என்பது ஒழுங்கமைக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சஹீஹ் புகாரியில 3197வது ஹதீஸாக நாம் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்ன ஸமான قد استدار كهيئته يوم خلق الله السماوات والارض. இந்த காலம் என்பது அல்லாஹ் வானங்களும் பூமியையும் படைத்த நாளில் என்ன ஒழுங்கமைப்பில் இருந்ததோ அந்த ஒழுங்கமைப்பிற்கு திரும்ப வந்து விட்டது என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள். அதற்கு பிறகுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வருடத்திற்கான கணக்கீடு 12 மாதங்கள் என்றும், அதுல 4 மாதங்கள் புனிதம் என்றும், 3 மாதங்கள் தொடர்ந்து வரக்கூடியது என்றும், 1 மாதம் ஜுமாதில் ஆக்களுக்கும் ஷாபானுக்கும் நடுவில் இருக்கிற மாதம் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஸில் சொல்கிறார்கள். இந்த வார்த்தை நமக்கு எதை சொல்கிறது என்றால், அதற்கு முன்பு வரைக்கும் ஆண்டு கணக்கீட்டில் குளறுபடிகள் இருந்தது. இஸ்லாமிய சமூகத்திலும் சரி, அதாவது அரபு சமூகத்திலும் சரி, அரபு சமூகத்திற்கு வெளியே இருக்கிற மற்ற சமூகங்களிலும் சரி, இந்த ஆண்டு கணக்கீட்டு முறையை அவர்கள் தங்களுக்கு தகுந்தவாறு ஆக்கிக் கொண்டார்கள். விரும்பினால் மாதங்களை சேர்ப்பார்கள், விரும்பினால் நாட்களை அதிகப்படுத்திக் கொள்வார்கள், விரும்பினால் குறைத்துக் கொள்வார்கள். சில சூழல்களில் 12 மாதங்கள் அமையலாம், சில சூழல்கள்ல 13 மாதங்கள் அமையலாம். இது மாதிரி ஆண்டு கணக்கீட்டு முறைகளில் அவர்களுக்கு மத்தியில் ஒரு ஒழுங்கமைப்பு இல்லாமல் இருந்தது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் எப்படி ஒழுங்கமைப்போடு அமைத்து கொடுத்தானோ அந்த ஒழுங்கமைப்பில் இருந்து இந்த உலகத்தின் சூழலை மக்கள் மாற்றிக்கொண்டார்கள், தங்களுக்கு தக்கவாறு மாற்றிக்கொண்டார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய அந்த ஆரம்ப சூழல் இறைவன் திரும்ப எடுத்துக் கொண்டு வந்திருக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லினார்கள் என்பதை நாம் ஹதீஸில பார்க்க முடிகிறது. அவ்வாறு ஐயாமுல் ஜாஹிலிய்யா கால மக்களாலும் அரபு மக்களாலும் சில மாதங்கள் பிரதானப்படுத்தப்பட்ட மாதங்களாக இருந்தது. அதிலே ஒன்றுதான் இந்த முஹர்ரம் என்கிற மாதம். இந்த மாதத்திற்கு ஏன் அவர்கள் முஹர்ரம் என பெயர் வைத்தார்கள்? இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்த பெயர் அல்ல, சஹாபாக்கள் வைத்த பெயர் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்னாலேயே
அரபு மக்களால் பெயர் சொல்லப்படக்கூடிய சில மாதங்களின் பெயர்களில் சூழலுக்கு ஏற்ப அவர்கள் ஏற்படுத்திக் கொண்ட மாதங்களின் பெயர்கள் உள்ளதுதான் இந்த முஹர்ரம் என்கிற மாதமும் ஏனைய மாதங்கள். இந்த முஹர்ரம் என்ற பெயர் ஏன் அவர்களால் வைக்கப்பட்டது என்று சொன்னால், அரபுகள் எந்த மாதத்தில் போரை தடை செய்து கொள்கிறார்களோ, சண்டையிடக்கூடாது என அவர்கள் முடிவெடுக்கிறார்களோ, அந்த மாதத்தை முஹர்ரம் என அவர்கள் கருதினார்கள். எந்த மாதம் அவர்கள் சண்டையிடக்கூடாது என அவர்கள் தங்களுக்கு மத்தியில அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் செயல்பட்டார்களோ, அந்த மாதங்களை அவர்கள் முஹர்ரம் என்ற பெயரிட்டு அழைத்தார்கள். அதற்கான காரணம், சண்டையிடுவது அவர்களுக்கு மத்தியில் ஹராமா. அந்த ஒரு மாதத்தில் மாத்திரம் சண்டையிடுவது அவர்களுக்கு ஹராமாக்கப்பட்டு அவர்கள் ஹராமாக்கிக் கொண்டார்கள். எனவே அந்த அடிப்படையில் அந்த மாதத்தை முஹர்ரம் என்று பெயர் அழைத்தார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, அந்த மாதத்தின் 10வது நாளில் அவர்கள் வழமையாக நோன்பு வைக்கிற சூழலும் அவர்கள் இருந்துச்சு. ஏன் செய்கிறோம், காரணம் என்ன, அந்த மக்களுக்கு தெரியாது. ஆனால் வழமையாக அந்த மக்கள் முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் வந்தால் நோன்பு வைப்பாங்க. எனவேதான் சஹீஹ் புகாரில நம்ம பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னாலும் அந்த மக்களோடு வாழ்ந்த காலகட்டத்தில் முஹர்ரம் மாதத்தை அடைந்தால் மக்கள் எவ்வாறு 10வது நாளில் நோன்பு வைப்பார்களோ அதுபோல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைப்பாங்க. நபியான பின்னால் அந்த மக்கள் எப்படி நோன்பு வைத்துக் கொண்டிருந்தார்களோ அதுபோல முஹர்ரம் மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் 10வது நாளில் நோன்பு வைப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு சென்ற பிறகுதான் இந்த நோன்பிற்கான காரணம் என்ன என்பதை யூதர்களிடமிருந்து தெரிந்து கொள்கிறார்கள். பின்னர் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நோன்பை கடமையாக்குகிறார்கள். பின்னர் ரமதானுடைய நோன்பு எப்போது கடமையாக்கப்பட்டதோ அதற்கு பிறகு அதை சுன்னத்தான நோன்பாக அல்லாஹ்வுடைய தூதர் மாற்றுகிறார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில் பையாமுல் ஜாஹிலிய்ய காலத்தில் இருந்து அரபு மக்களிடத்தில் பின்பற்றப்பட்டு வந்த சில நல்ல நடைமுறைகளில் ஒன்று, முஹர்ரம் மாதம் வந்தால் அவர்களுக்கு மத்தியில் சண்டையிடுதல் நடக்காது. பெரும் சண்டையாக இருந்தாலும் சரி, சிறிய சண்டைகளாக இருந்தாலும் சரி நடக்காது. 10வது நாள் வந்துவிட்டால் அந்த மக்கள் நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை ஹதீஸ்கள் நமக்கு குறிப்பிடுவதை நாம பார்க்க முடிகிறது. அந்த காலத்தில் இருந்து அரபு மக்களால் பின்பற்றப்பட்டு வருகிற, கண்ணியப்படுத்தப்படுகிற ஒரு மாதம் என்பதை இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அவர்களே இப்படி சிறப்புப்படுத்துகிறார்கள் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை குறித்து என்ன சொல்கிறான், அவன் எப்படி சிறப்புப்படுத்துகிறான் என்பதையும் நாம தெரிந்து கொள்வது அவசியங்களிலும் அவசியமான. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதம் குறித்து சொல்கிற போது சொன்னார்கள், அஃதலு ஸியாமி பஅத ரமதான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். ரமதானுக்கு பிறகு நோன்பு நோன்பதில் சிறந்த மாதம் என்பது அல்லாஹ்வுடைய மாதமாக இருக்கக்கூடிய முஹர்ரம் மாதம் தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். இங்கே அல்லாஹ்வுடைய தூதர் முஹர்ரம் மாதத்தை அடையாளப்படுத்துகிறார்கள். ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம் என்று. எந்த ஒரு பொருள் அல்லாஹ்வோடு இணைத்து சொல்லப்படுகிறதோ, அல்லாஹ்வுடைய திருநாமத்தோடு இணைத்து சொல்லப்படுகிறதோ அது மார்க்க அடிப்படையில் கண்ணியமானதாகும். எதுவாக இருந்தால், கிதாப் என்று சொன்னால் சாதாரண புத்தகத்தை குறிக்கும். கிதாபுல்லாஹ் என்று நாம் அல்லாஹ்வோடு அந்த வார்த்தையை இணைத்து விட்டால் அது குர்ஆனை மட்டுமே குறிக்கும். பைத் என்பது வீடாகும், அது சாதாரணமானது. ஆனால் பைத்துல்லாஹ் என்று அல்லாஹ்வோடு நாம் அதை இணைத்து விட்டால் அது அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களை குறிப்பிடக்கூடிய ஒன்றாக மாறிவிடுகிறது. அதற்கு தனி கண்ணியமும் சிறப்பும் இருக்கிறது. எந்த ஒன்றை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்புப்படுத்தவும் கண்ணியப்படுத்தவும் நாடுகிறாரோ அதை அவனது சுன்னாவின் அடிப்படையில், அவனுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிற நியதியின் அடிப்படையில் தன் பெயரோடு அல்லாஹ் அதை இணைக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்கிற அடிப்படையில் அல்லாஹ் இந்த மாதத்தை, முஹர்ரம் என்கிற இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தும் அடிப்படையில் தன் பெயரோடு அல்லாஹ் இணைத்திருப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்.
அல்லாஹ் எப்படி இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி இருக்கிறானோ அது போலவே இந்த மாதத்தை அடைகிற ஒவ்வொருவரும் அந்த மாதத்தின் கண்ணியத்தை பேணும் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்பதை இந்த செய்தியின் வழியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடக்கூடியதை நாம பார்க்கலாம். இது இரண்டாவது அம்சம். அல்லாஹ் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துகிற முறைகளை நாம் எந்த அறிந்து கொள்கிறோம் அதன் அடிப்படையில அதை கண்ணியப்படுத்த வேண்டும். மாத்திரமல்ல, புனித மாதங்களுக்கு என்று ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டங்கள் சரியான முறையில் நிறைவேற்றப்படுவதற்கு இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. புனித மாதங்களில் சண்டையிடக்கூடாது என்பது ஒன்று. இரண்டாவது, நன்மைகள் அதிகப்படுத்தப்பட வேண்டும். ஏனைய மாதங்களில் செய்யப்படுகிற அமல்களை விட இந்த மாதங்களில் அமல்கள் அதிகமாக செய்யப்பட வேண்டும். அதற்கு நன்மைகள் அதிகமாக இருக்கிறது. மூன்றாவது, இந்த மாதத்தில் பாவங்கள் செய்யப்படக்கூடாது, அது குறைக்கப்பட வேண்டும். எவரேனும் ஒருவர் புனிதமிக்க மாதங்களில் பாவங்களை செய்வாராக இருந்தால் அவர் அதற்குரிய தண்டனைகளை அல்லாஹ்விடத்தில் பெற்றுக் கொள்வார். எனவே உலமாக்கள் இந்த மூன்று அடிப்படைகளையும் புனிதமிக்க மாதங்களோடு சம்பந்தப்படுத்தி சொல்கிறார்கள். சண்டையிடுதல் கூடாது, வீண் சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது, குழப்பங்களுக்கு நாம் வழியாக அமைந்துவிடக் கூடாது. அதுபோல நன்மைகளை நாம் அதிகமாக செய்ய வேண்டும். கடமையான உபரியான வணக்கங்களில் நாம் அதிகமாக ஈடுபட வேண்டும். அது நமக்கு அதிகமான நன்மையை பெற்று தரும். பாவகாரியங்களில் ஈடுபட்டு விடக்கூடாது, அதை நாம் குறைத்துக் கொள்ள வேண்டும். அதை அதிகப்படுத்தினோமாக இருந்தால் புனிதமிக்க மாதங்களில் ஒருவர் செய்கிற பாவமானது அது அவருக்கு அடிமை ஏற்படுத்துகிற அல்லாஹ்வுடைய தண்டனையை பெற்றுத் தருகிற பாவங்களாக மாறிவிடும் என்கிற எச்சரிக்கையும் இந்த மாதங்களில் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். முஹர்ரம் சிறந்த மாதம், புனிதமிக்க மாதமாக இருந்தால் நன்மைகளை செய்வதில் ஆர்வப்படுவதும் பாவங்களை குறைத்துக் கொள்வதில் நாம் கவனத்தோடு செயல்படுவதும் நமக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சங்களாம். சரி, என்ன அமலை நான் அதிகப்படுத்துவது இந்த முஹர்ரம் மாதத்தில் என்றால், நான் மேல் சொன்ன ஹதீஸில் இருக்கிற ஒரே ஒரு செயல் மாத்திரமே அதிகமாக செய்யப்படுவதற்கு அல்லாஹ்வுடைய வழிகாட்டி இருக்கிறார்கள். அது உபரியான நோன்புகளாம். என்னால் எந்த அளவுக்கு நோன்புகளை நோக்க முடியுமோ அந்த அளவிற்கு நான் இந்த மாதத்திலே நோன்பை நோக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அஃதலு ஸியாமி பஅத ரமதான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். ரமலானுக்கு பிறகு ஒருவர் நோக்கிற நோன்புகளிலேயே சிறந்தது முஹர்ரம் மாதத்தில் நோக்கிற நோன்புதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ரமலானுடைய நோன்பு எப்படி சிறந்ததோ, நன்மையானதோ, வலியுறுத்தப்பட்டிருக்கிறதோ, அது போலவே முஹர்ரம் மாதத்தினுடைய இந்த நோன்பும் சிறந்தது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ரமலானுக்கு பிறகு முஹர்ரம் மாதத்தில் நோக்கக்கூடிய நோன்பு என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். உபரியான நோன்புகளை நாம் நோக்கலாம். எவருக்காவது ரமலானில் விடுபட்ட நோன்புகள் இருக்குமானால் அதை இந்த மாதத்திலே நோன்பது அவருக்கு சிறந்த ஒன்றாக அமைகிறது. நேர்ச்சை செய்யக்கூடிய அமல்கள் எதுவாக இருந்தாலும், பரிகாரத்திற்குரிய அமல்கள் நோன்புகள் எதுவாக இருந்தாலும் அதை இந்த மாதத்திலே இந்த நாட்களிலே நாம் நோன்பது சிறந்ததாக அமையும் என்பதை உலமாக்கள் நமக்கு குறிப்பிடுகிறார்கள். குறிப்பாக இந்த மாதத்தினுடைய 9வது 10வது நாட்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஸ்பெஷலான நோன்பை நமக்கு சொல்லி தருகிறார்கள். குறிப்பாக 10வது நாள் ஆஷூரா என்று அழைக்கப்படுகிற அந்த நாளில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஆஷூரா என்கிற பெயரிலேயே நோன்பை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த நோன்பிற்கான சிறப்பை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். எனவே அந்த நோன்பை நோன்பதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டலாக இருக்கிறது என்பதை நாம பார்க்க முடியும். இது இந்த மாதத்தில் பற்றிய அறிமுகமும் அதில் நாம் செய்ய வேண்டிய அம்சங்களும் ஆகும். இந்த மாதத்தில் நடைபெற்ற வரலாற்று நிகழ்வுகள் என்ன என்பதை குறித்து நாம் பார்த்தோமேயானால், ஒன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். ஹிஜ்ரத்திற்காக அல்லாஹ்வுடைய தூதர் புறப்பட்டது சஃபர் மாதத்தில் ஆகும். அதை முடித்தது ரபியுல் அவ்வல் மாதத்தில் ஆகும். தன்னுடைய அந்த மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் பயணத்தை ஆரம்பித்தது சஃபர் மாதத்திலே, அதை முடித்தது ரபியுல் அவ்வல் என்கிற மாதத்தில் ஆகும். ஆனால் அதற்கான திட்டமிடல்களை அல்லாஹ்வுடைய தூதர் செய்தது முஹர்ரம் மாதத்தில் ஆகும். ஹிஜ்ரத் செய்வதற்கான தயாரிப்புகள், திட்டமிடல்கள் என எல்லாவற்றையும் அல்லாஹ்வுடைய தூதர் மேற்கொண்டது முஹர்ரம் மாதத்தில். பயணத்திற்கான ஆரம்பத்தை அல்லாஹ்வுடைய தூதர் தொடங்கியது சஃபர் மாதத்தில், அதை முடித்தது ரபியுல் அவ்வல் மாதத்தில்.
ரபியுல் அவ்வல் மாசம்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு அருகிலே இருக்கிற மஸ்ஜித் குபா என்கிற இடத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபா என்கிற இடத்துக்கு வர்றாங்க. அங்கே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதை கட்டுகிறார்கள். அங்கேதான் அல்லாஹ்வுடைய தூதர் முதல் ஜும்ஆவை அல்லாஹ்வுடைய தூதர் நடத்துறாங்க. இந்த ஹிஜ்ரத் என்பது இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு பெரும் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. எந்த அளவுக்கு சொன்னா, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாமிய பரப்பளவு அதிகமான பின்னால் பல இடங்களிலும் கடித போக்குவரத்தை மேற்கொள்ள வேண்டிய அவசியமும் தேவையும் ஏற்பட்ட பின்னால் சஹாபாக்களை கூட்டி ஒரு ஆலோசனை மேற்கொள்கிறார்கள். அந்த ஆலோசனை என்னன்னா, நமக்கு இப்ப கடித போக்குவரத்து அதிகமாகிறது. இந்த கடித போக்குவரத்தை பாதுகாக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. இந்த கடிதம் எப்ப நான் எழுதினேன், யாருக்கு எழுதினேன் என்பதை பதிவு செய்ய வேண்டிய தேவையும் நமக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் நமக்கென்று ஒரு நாட்காட்டி வருட கணக்கீடு தேவைப்படுகிறது. அது வரைக்கும் அவர்கள் பின்பற்றி வந்தது ஆமுல் ஃபீல் என்ற யானை ஆண்டை அடிப்படையாக கொண்ட கால கணக்கீட்டை தான் பின்பற்றி வந்தார்கள். ரசூலுல்லாஹ் வாழ்கிற போதும் சரி, அபூபக்கர் சித்திக் வாழ்கிற போதும் சரி, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தின் ஆரம்ப பகுதியிலும் சரி, பின்பற்றி வரப்பட்ட ஆண்டு கணக்கீடு என்பது யானை ஆண்டு என்கிற அடிப்படையில் தான். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இந்த மசூராவுக்கு பிறகுதான் அந்த கணக்கீடு அப்படியே மாற்றப்படுகிறது. அவங்க இந்த ஆலோசனை வைக்கிறாங்க, என்ன செய்யலாம் என்று கேட்கப்படுகிறது. ஒரு நபித்தவர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய பிறந்த நாளை அடிப்படையாக கொண்டு நாம் கணக்கிடலாம் என்று சொல்கிறார். இன்னொருத்தர் சொன்னார், இல்ல, அல்லாஹ்வுடைய அவர்கள் எப்ப நபியாக ஆக்கப்பட்டார்களோ அந்த நாளை கணக்கிட்டு நாம நாட்கணக்கீட்டை வருட கணக்கீட்டை தொடங்கலாம் என்று சொல்கிறார். இப்படி பல கருத்துக்கள் வருகிறது. அதுல ஒரு கருத்து என்னன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்ப மக்காவிலிருந்து மதீனாவிற்கு புறப்பட்டார்களோ அதை அடிப்படையாக கொண்டு நாம் கணக்கிட்டுக் கொள்ளலாம் என்கிற கருத்து வைக்கப்பட்ட போது முன்னி சொல்லப்பட்ட இரண்டு கருத்துக்களையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு புறம் தள்ளிவிட்டு அது வேணாம் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதை புறக்கணித்து விட்டு மார்க்கத்தோடு அடிப்படையாக இருக்கிற ஹிஜ்ரத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு தேர்வு செய்கிறார்கள். சஹாபாக்களிடத்திலும் சரி, இஸ்லாமிய வரலாற்றிலும் சரி, முக்கியமாக கருதப்படுவது இந்த ஹிஜ்ரத் என்பதுதான். அது ஏற்படுத்தப்பட்ட, அதற்கு திட்டமிடப்பட்ட மாதம் என்பது இந்த முஹர்ரம் மாதம் என்பதை நாம கவனத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பெரும் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்த முக்கியமான திட்டமிடல்கள் இடப்பட்ட மாதம் இந்த முஹர்ரம் என்கிற மாதம் என்பதை நாம நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது, இது சந்தோஷமான நிகழ்வு. இன்னொன்று கவலைக்குரிய நிகழ்வும் இந்த மாதத்தில் நடைபெற்றது. என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரராக இருக்கக்கூடிய ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் அநியாயமான முறையில் கொல்லப்பட்ட மாதமும் இந்த மாதம் தான். வஞ்சகமான முறையில், அநியாயமான முறையில் கொல்லப்பட்ட மாதம் இந்த மாதம் தான். முஹர்ரம் மாதத்தில் தான் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அது ஒவ்வொரு முஃமினை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதரின் குடும்பத்தை நேசிக்கிற ஒவ்வொருவருக்கும் சங்கடம் உண்டாக்கக்கூடிய அம்சம் தான். ஆனால் அதில் ஏற்பட்ட ஒவ்வொன்றையும் காரணம் காட்டி ஒருவரை நல்லவர் என்று சொல்வதோ இன்னொருவரை கெட்டவர் என்று சொல்வதோ நமக்கு அனுமதியற்ற, நமக்கு அதில் அனுமதியற்ற ஒன்று என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ளணும். ஹுசைன் ரலியல்லாஹுடைய கொலையை, படுகொலை எந்த அளவுக்கு நாம கவலையோடு பார்க்கிறோமோ, அந்த நிகழ்வை எந்த அளவுக்கு நாம வருத்தத்தோடு பார்க்கிறோமோ, அதே நேரம் அதில் கவனமாகவும் இருக்க வேண்டும். சஹாபாக்களுக்கு மத்தியில் நடைபெற்ற இந்த குழப்பத்தில் ஒருவரை நல்லவர் என்று சொல்வதும் இன்னொருவரை கெட்டவர் என்று சொல்வதும் நமக்கு தேவையற்ற ஒன்று என்பதை இமாம்கள் மிக தெளிவாக பதிவு செய்கிறார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதற்கு சொல்லுகிற போது அழகாக சொன்னார்கள், அது அவர்களுக்கு மத்தியில் நடைபெற்ற போராகும், ஒரு ஃபித்னாவாகும், குழப்பமாகும். இந்த குழப்பத்தின் இடையில் நாம் கைகளை நுழைத்து நமது கைகளை நாசப்படுத்தி விட வேண்டாம், இரத்தத்தில் நாம் நமது கைகளை நுழைத்து விட வேண்டாம் என இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டது மிக வருத்தத்திற்குரிய ஒன்றாக இருந்தாலும் கூட அந்த விஷயத்தில் நாம் தீர்ப்புகளுக்கு முன்னுரிமை கொடுக்காமல் அதை நாம் கடந்து செல்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏன் இந்த முஹர்ரம் மாதம் வந்துவிட்டால் எது இஸ்லாம் என்பதை மீடியாக்கள் எப்படி காட்டுகிறது,
எது உண்மையான முஸ்லாமிய சமூகம் என்பதை காட்டுகிறது என்பதை பார்த்தால், ஹுசைன் ரலியல்லாஹுடைய படுகொலையை கவலைக்குரிய அம்சமாக எடுத்துக்கொண்டு தங்களை முஸ்லிம்கள் என்று அடையாளப்படுத்துகிற ஒரு சாராரால் சில செயல்பாடுகள் செய்யப்படுகிறது. கருப்பு உடை அணிந்து கொள்வார்கள், அவர்கள் பொதுவெளிக்கு வந்து விடுவார்கள், ஆயுதங்களால் தங்களை தாக்கிக் கொள்வார்கள், தங்களையே ரத்தம் கலரையாக்கிக் கொள்வார்கள். இது மாதிரியான ஒவ்வொரு மார்க்க அடிப்படைகளுக்கும் அப்பாற்பட்ட செயல்பாடுகளை செய்து எங்கள் கவலையை நாங்கள் வெளிப்படுத்துவதன் அடிப்படையில் செய்கிற செயல்பாடுகளை அதைத்தான் இந்த நாளில் செய்யப்பட வேண்டிய ஒன்றாக மீடியாக்கள் காட்டுவதை நாம் பார்க்கிறோம். இந்தியாவிலும் சரி, ஏன் தமிழ்நாட்டிலும் சரி, மற்ற இடங்களிலும் சரி, இது நடைபெறக்கூடியதை நாம் தெளிவாக பார்க்கிறோம். ஷியாக்கள் என்று சொல்லப்படுகிற இஸ்லாத்திலிருந்து வழிகட்டு போன இஸ்லாமிய அடிப்படைகளுக்கு புறம்பான நபர்களால், சமூகத்தால், கூட்டத்தால் இந்த நாள் கவலைக்குரிய ஆண்டாக பார்க்கப்படுவதையும், கவலைக்குரிய மாதமாக பார்க்கப்படுவதையும், கவலைக்குரிய நாளாக பார்க்கப்படுவதையும் நாம பார்க்க முடிகிறது. அதுவே சரி என்பதை போல் சமூகத்தில் எடுத்து காட்டப்படுவதையும் நாம் பார்க்க முடிகிறது. அப்படி அல்ல. இந்த மாதம், இந்த நாள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு நோன்பு வைக்குமாறு வழிகாட்டி இருக்கிற நாள். அந்த நாளில ஏன் நாம் நோன்பு வைக்க வேண்டும் என்பதற்கும் வரலாறு இருக்கிறது. என்ன மூன்றாவது வரலாறாக நாம் பார்த்தோம்னு சொன்ன, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடமிருந்து தன் சமூகத்தை அல்லாஹ்வுடைய உதவியோடு வெளியேற்றிய நிகழ்வு நடந்த நாள் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளாகும். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை எல்லாம் குறிப்பிடுகிறார். அந்த வரலாற்றில் அவர்கள் ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றப்பட்டதையும் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போறாங்க. அந்த முஹர்ரம் மாசம் ரபியுல் அவ்வல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை அடைகிறார்கள். பின்னர் வந்த முஹர்ரம் மாதத்தில் யூதர்கள் நோன்பு வைத்துக் கொண்டிருப்பதையும், மேலும் அந்த நாளில் விழா எடுப்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறார்கள். அவங்கள்ட்ட போய் கேட்கிறாங்க, ஏன் இதை செய்றீங்க? குறிப்பிட்ட இந்த நாளில் விழா எடுப்பதற்கும் நோன்பு வைப்பதற்குமான காரணம் என்ன என்று கேட்கிறார்கள். மக்கள் சொன்னார்கள், ஹாதா யௌமுன் சாலிஹ், இந்த நாள் சிறந்த நாள். ஏன் தெரியுமா? நஜ்ஜல்லாஹு நபியனா மூஸா வ அஸ்ஹாபஹு மின் அதுவிஹிம், எங்களுடைய நபியான மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களது கூட்டத்தையும் அவரை ஈமான் கொண்டவர்களையும் அல்லாஹ் அவர்களது எதிரிகளிலிருந்து காப்பாற்றிய நாள் தான் இந்த நாள். எங்களுக்கு இந்த நாளில் சந்தோஷம் இருக்கிறது என்பதாக அந்த மக்கள் சொல்கிறார்கள். இதை கேட்டு அல்லாஹ் அவர்கள் அப்பதான் சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள், அவர்கள் மூசாவை கொண்டாடுவதில் விட அதிகமாக கொண்டாடுவதற்கு தகுதி உள்ளவர்கள் நாம் தான். எனவே அடுத்த வருடம் முதல் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளை கட்டாயம் நோன்பு வைக்கும்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடுத்த நாள் முதல் ஹிஜ்ரத் செய்து போன முதல் முஹர்ரத்திற்கு இந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைத்தது. அடுத்த வருடம் முதல் ரமலானுடைய ஆஷுராவுடைய அந்த நோன்பு கடமையானதாக மாறுகிறது. அந்த ஒரு வருஷம் தான். அதற்கு அடுத்த வருடத்திலேயே ரமலானுடைய நோன்பு கடமையாகிறது. அந்த நோன்பு சுன்னத்தாக மாற்றப்படுகிறது என்பதை நாம வரலாற்றில் எதிர்பார்க்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்ட அந்த சமூகம் அல்லாஹ்வால் காப்பாற்றப்பட்ட ஒரு மாதம் தான் இந்த முஹர்ரம் மாதம் என்பதையும் நாம கவனிக்க வேண்டும். நமக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கிறது. அதை நாம் உணர்ந்து இந்த மாதத்தில எதை செயல்படுத்த வேண்டும் என்று வழிகாட்டப்பட்டிருக்கிறதோ அதை நாம் செய்யக்கூடியவர்களாகவும் அதிலே கவனம் எடுக்கிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நல்ல மக்களாக என்னை உங்களை ஆக்குவானாக. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய
சகோதரர்களே, முஹர்ரம் மாதமும் அது குறித்த சில அறிமுகங்களும், அதில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றிய சில தகவல்களும், இந்த மாதத்தில் நடைபெற்ற சில வரலாற்று நிகழ்வுகளையும் நாம் சுருக்கமாக பார்த்தோம். கடந்த செவ்வாய்க்கிழமை முஹர்ரம் மாதத்தை நாம அடைந்தோம். பிறை தென்பட்ட அடிப்படையில் கடந்த செவ்வாய்க்கிழமை முஹர்ரம் மாதத்துடைய முதல் நாளாகும். அந்த அடிப்படையில் வரக்கூடிய புதன்கிழமை மற்றும் வியாழக்கிழமை ஆகிய 2 தினங்கள் தாசுஆ ஆஷூரா தினங்களாகும். வியாழக்கிழமை ஆஷூரா தினம், புதன்கிழமை தாசுஆ தினம். இதுல சில வழிகாட்டல்களை உலமாக்கள் குறிப்பிடுவதை பார்க்கலாம். ஹதீதுகளில் குறிப்பிடப்பட்ட நோன்பு வைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட நாள் ஆஷூரா தினமாகும். சிறப்பும் சொல்லப்பட்டிருக்கிறது. யார் ஒருவர் ஆஷூரா தினத்தில் நோன்பு வைக்கிறாரோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹ்தஸிபு இலல்லாஹி ஐ யுகஃபிர ஸனத்தல் மாதியா. கடந்த வருடத்திற்கான பாவத்தை அல்லாஹ் அந்த நோன்பின் மூலம் மன்னிக்க வேண்டும் என நான் ஆதரவு வைக்கிறேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். இந்த நோன்பு சிறப்பு சொல்லப்பட்ட நோன்பாகும். எனவே இந்த நோன்பை ஒருவர் வைப்பது சுன்னா முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னாவாகும். அதே நேரம் 9வது நாள் நோன்பு என்பது சிறப்புகள் சொல்லப்பட்ட நோன்பு அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10வது வருஷம் முஹர்ரம் மாதத்தை அடைகிறாங்க. அந்த சந்தர்ப்பத்துல சில சஹாபாக்கள் நோன்பு வைக்கிறாங்க. அந்த 10வது நாள்ல சில சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாம நோன்பு வைக்கிறோம், இதைத்தானே யூதர்களும் செய்யறாங்க, அவங்களுக்கு நமக்கும் வேறுபாடு இல்லாம இருக்குது என சில சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த செய்தியை சொல்றாங்க. அப்ப மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்ட சூழலில் இருந்தது. ஆரம்ப கட்டங்களில் நீங்க பாத்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கம் முழுமைப்படுத்தப்படாமல் இருந்த சூழல்ல பல சந்தர்ப்பங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களோடு ஒத்து போன மாதிரியே ரசூல் நடந்துக்குவாங்க. காரணம், அவங்களோட வேத அறிவு இருந்ததுனால. ஆனா எப்ப மார்க்கம் முழுமைப்படுத்தப்படுகிறதோ, அந்த நிலைமைக்கு வருகிறதோ, அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யூத நசாராக்களுக்கு மாறு செய்யுங்கள் அப்படின்னா. தெளிவா ரசூல் அதுக்கப்புறம் தான் யூத நசாராக்களுக்கு மாறு செய்ய வேண்டும், நடைமுறை அடிப்படையும் மார்க்க அடிப்படையும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்ல ஆரம்பித்தார். இப்ப இந்த கேள்வியை சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பதான் சொன்னாங்க, லைன் பகீது, அடுத்த வருடம் நான் உயிரோடு இருப்பேனையானால் லஅஸூமன்ன தாஸிஅ, 9லும் நான் நோன்பேன் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். ஆனால் அடுத்த வருடம் ஹிஜ்ரி 11ல ரசூல் ஸல்லல்லாஹு ஹிஜ்ரி 11ல தான் இந்த செய்தி நடக்குது. ஹிஜ்ரி 12ல அல்லாஹ்வுடைய அந்த வருடமே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபீஉல் அவ்வல் மாதத்திலே மரணம் அடைகிறார்கள். ஹிஜ்ரி 11 முஹர்ரம்ல அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பு வைக்கிறாங்க. 10வது நாள் சஹாபாக்கள் வந்து கேள்வி கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பதிலை சொல்கிறார்கள். 12வது வருடம் ரசூலுல்லாஹ் உயிரோட இல்ல, அந்த 11வது வருடத்தினுடைய ரபீஉல் அவ்வல் மாதத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் அடைந்தார்கள் அப்படிங்கிற செய்தியை நாம வரலாறுகளிலே பார்க்க முடிகிறது. இதன் மூலம் ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, 9வது நாள் நோன்பு என்பது யூதர்களுக்கு மாறு செய்வதற்காகத்தான். அந்த ஒரு நோக்கம் அடிப்படையில் தான் முஹர்ரமாத் 9வது நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைப்பதை சொல்லி இருக்கிறார்கள் என்பதை உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். யாராவது ஒருவருக்கு செய்ய முடியாமல் போய்விட்டார், ஆஷூராவுடைய அந்த நாளில் மாத்திர நோன்பு வைப்பது சரியா, அது மார்க்க ரீதியாக வழிகாட்டப்பட்டிருக்கிற ஒன்று. யாருக்காவது 9வது நாள் நோன்பு வைக்க முடியாமல் போய்விட்டால் என்ன செய்வது என்றால் அது பெரிய குற்றமும் அல்ல. ஆனால் அந்த நோக்கத்தை நிறைவேற்ற ஒருவர் விரும்பினார், என்ன நோக்கத்துக்காக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 9ல நோன்பு வைக்கிறேன்னு சொன்னாங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற ஒருவர் விரும்பினால் 9ல் அவருக்கு நோன்பு வைக்க கிடைக்கிறேன்னு சொன்னா அவர் 11ல் வைத்துக் கொள்ளலாம் என்கிற கடமையில் இந்த நோக்கத்தை நிறைவேற்ற ஒருவர் விரும்பினால் 11லும் வைத்துக் கொள்ளலாம் என்கிற கருத்தை உலமாக்கள் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். தவறி போனால் செய்து கொள்வதற்கான நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக செய்ய
இந்த கருத்தை வழிகாட்டலை உலமாக்கள் குறிப்பிடுவதை நாம் பார்க்கலாம். எனவே வரக்கூடிய வியாழக்கிழமை ஆஷூராவுடைய தினமாகும். அதன் அந்த சுன்னத்தாக்கப்பட்ட நோன்பை நோற்பதன் மூலம் கடந்த வருடத்திற்குரிய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குரிய வழிகளை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நல்ல மக்களாக என்னை உங்களை ஆக்குவதாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வஸ்தஃபீஹி அன்னி வ அன்கும் வ அர்சாலில் முஸ்லிமீன வல் முஃமினீன அஜ்மஈன் வ ذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு அலம்.